அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் லைஃப் சேனல். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இட்லி. அதாவது இட்லி எப்படி பண்ணலாம், எந்த கிரைண்டர் நல்லா இருக்கும், எவ்வளோ நேரம் ஃபர்மெண்ட் பண்ணணும், வின்டர்லேயும் சரி சம்மர்லேயும் சரி இட்லியை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அமிர்தா வெட் கிரைண்டர் ஏசிஇ அந்த மாடலில், அதாவது 1.25 லிட்டர் மாடலில் எப்படி உளுந்தெல்லாம் போட்டு அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததுனால இது 3-வே பின், அதனால ஒரு அடாப்டரையும் கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுருக்கோம், அதை அரைச்சிக்கலாம். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உளுந்தை வந்து தாராளமாக நைட்டே வந்து ஊற போடலாம். ஓவர் த நைட் ஊறினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வெயில் காலத்துலையோ இல்லைன்னா ரொம்ப ஹாட்டான பிளேஸில் லிவ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உளுந்தை வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இல்லைன்னா அதில் நுர தங்கி புளிச்சு போகிற மாதிரி வந்துடும். 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி வந்து ரொம்ப வெள்ளையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி அதோடு சேர்த்துக்கோங்க. உளுந்து அரைப்படுறதுக்கு 20லிருந்து 30 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே இன்னும் வேறு என்னென்ன விஷயமெல்லாம் இந்த அமிர்தா வெட் கிரைண்டர் பற்றி பார்க்கணுமோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் தான் இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரைண்டரோட அளவு நார்மலாகவே போதும். இந்த மாதிரி நம்ம 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா 3 நேரம் குறைஞ்சபட்சம் சாப்பிடலாம். அதனால் நீங்கள் இந்த 1.25 லிட்டர் கிரைண்டர் வாங்கினாலே போதும். அதே சமயம் இப்போ ஜெர்மனிலலாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து சிங்க் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம பெரிய கிரைண்டர் வாங்கி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே அந்த கிரைண்டர் வந்து வாஷ் பண்ணுறது கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் அதை டப்புக்கு எடுத்துகிட்டு போயோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அளவான ஃபேமிலியில் இருந்தீங்க அப்படின்னா சின்ன கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அமிர்தா வெட் கிரைண்டர் மட்டும் கிடையாது, நான் வந்து அல்ட்ரா கிரைண்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இந்தியாவிலேருந்து எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் போய் அங்கே நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அல்ட்ரா கிரைண்டர் அப்படி இல்லைன்னா அமிர்தா வெட் கிரைண்டரையும் வாங்கிக்கலாம். சில நேரங்களில் இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லோக்கல்லையே வந்து சில பிராண்டெல்லாம் விற்கிறாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பெரிய வெட் கிரைண்டராக இருக்குது. வாஷ் பண்ணுறது, மேலே நாப் போட்டு மூடி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு தடவையும் ஸ்க்ரூவை திறந்து எடுக்கிறது அப்படின்னு சில சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு மாவு போட்டோமா அரைச்சோமா அப்படின்ட்டு எடுத்த மாதிரி இருக்காது. அதனால் இந்த 2 கிரைண்டரில் வந்து ஏதாவது ஒரு கிரைண்டர் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிட்டு வரலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து எடுத்துடலாம். உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி இருக்கணும். 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ தான் கை சுத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம 3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் ரொம்ப கையெல்லாம் சுத்தமாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல இட்லிக்கு வந்து நம்ம அரைச்சி அதை வந்து சூப்பராக சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குன்னே சொல்லலாம். உளுந்தோட தன்மை, அரிசியோட தன்மை, தண்ணியோட தன்மை, எவ்வளோ நேரம் போட்டு அரைக்கிறோம், எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம், கிரைண்டர் வந்து சீக்கிரம் சூடாகாமல் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம நான் உங்களை மாதிரியே தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸை எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாவு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இட்லி வரும். இப்போ உளுந்து வந்து எடுத்து முடிச்சாச்சு. திருப்பி நம்ம அதே இதில் தண்ணி போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியும் அதோட போட்டுடலாம். முதல்ல எப்போயுமே டக்குன்னு அரிசியை போடாமல் கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போடுங்க. ஒரே அடியாக அரிசியை வந்து டம்ப் பண்ணோம் அப்படின்னா கல் வந்து சீக்கிரமாக சுற்றாது, அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு கிரைண்டரில் ஆட்டி எடுத்துடலாம். சரியான அளவு தண்ணியை விட்டு நம்ம வந்து அரிசியை அரைச்சோம் அப்படின்னா நடுவில் வந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரைண்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றாமல் பெல்ட் வந்து டைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியோட அளவை பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து ஒரு ஸ்க்ராப்பர், அதாவது கிரைண்டர் வாங்கும்போது அதோடு கொடுத்துருப்பாங்க. அதோட எட்ஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அமுக்கி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் குறுனையாக வந்து அரிசி சைட்லேயே நிற்கும். அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கோங்க. உளுந்து நம்ம ஆட்டும் போதும் கூட இதே ப்ராசஸை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா சில நேரங்களில் வெந்தயமோ உளுந்தோ வந்து முழுசாக இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது. மாவு அரைக்கும்போது இவங்க கொடுத்துருக்கிற இந்த மூடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மூடுற மாதிரியும் இருக்கும், ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் எனக்கு இந்த அமிர்தா வெட் கிரைண்டரில் வந்து கொஞ்சம் ஹேண்டி அண்ட் சிம்பிள் அப்படின்றதுனால எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். 1.25 லிட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மாவு பூரா இப்போ போட்டு அரைச்சாலுமே கூட ரொம்ப ஈஸியாக கேரி பண்ண முடியும்.
இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு வந்து 1 டீஸ்பூன் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சு எப்பயுமே உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்சிருந்த இட்லி அரிசி மாவையும் இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கைய போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். அதனால திருப்பியும் நல்லா ஹேண்ட வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாம் அளவுக்கு மட்டும் வாஷ் பண்ணாம, நம்மளோட கையில பாதி அளவுக்கும் கூட ஹேண்ட நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிலரோட கைக்கெல்லாம் மாவு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா புளிச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நேரத்தில ஒரு 5, 6 தடவ கையில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரண்டிய கூட யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு சூடு கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து புளிக்காது. அவங்க வந்து நல்லா உளுந்தையும், அரிசியும் நல்லா கையாலேயே போட்டு பீட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் நல்லா ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு நீங்க போடுறதா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப நேரம் வந்து நீங்க அத மிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏற்கனவே நான் வந்து நம்ம கார்னிஷர் லைஃப் சேனல்ல குளிர்காலத்தில எப்படி வந்து இட்லி, தோசை வந்து ஃபாஸ்ட்டா புளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் குடுத்துருப்பேன். நெறைய பேர் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்ல வைக்கிறேன், பேக் ஓவன்ல வைக்கிறேன், அப்ப எனக்கு புளிக்க மாட்டேங்குது அப்படின்னுலாம் நெறைய பேர் சொல்றீங்க. பட் நீங்க காலையில வந்து இட்லி அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த டே உங்களோட அடுப்பு பக்கத்திலேயே வந்து இட்லி மாவ வச்சிருந்தீங்க அப்படின்னா, 8 மணி நேரத்தில கண்டிப்பா புளிச்சிரும் குளிர்காலத்தில. வெயில் காலத்தில உங்க வீட்ல எங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ, அந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா, மாவு ரொம்ப ஃபாஸ்ட்டா புளிக்காம கரெக்ட்டான அளவு புளிச்சு வரும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி நாள் நைட்டு வந்து உளுந்தையும், அரிசியும் ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில 8 மணிக்கே ஆட்டுனேன். திருப்பியும் நைட்டு ஒரு 6 மணி, 7 மணிக்கு வந்து நல்லா இட்லி மாவு புளிச்சிருந்துச்சு. ஸோ, அதில தான் இப்ப வந்து நம்ம இட்லி வார்க்க போறோம். பார்த்தாலே தெரியும் கலர் எவ்வளோ நல்லா இருக்கு, கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ அழகா மேல எலும்பி புளிச்சு வந்திருந்தது. இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இட்லி தட்டுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி எல்லாத்தையுமே கிரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா தட்டிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. ரொம்பலாம் விட வேணாம். ஒரு ட்ராப் விட்டு வந்து நல்லா எண்ணெய் வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க. வீட்ல நெறைய கரண்டி வச்சிருப்போம். ஆனா, மாவுக்குன்னு ஒரு அளவுக்கு அவங்கவங்க வீட்டு தட்டு இருக்கு இல்லையா? அதாவது இட்லி தட்டோட குழிக்கு ஏத்த மாதிரியான கரண்டிய வந்து எடுத்துக்கோங்க. ஒரே அளவு மாவு வந்து ஊத்துங்க. கொஞ்சமாவோ, அதிகமாவோ அந்த மாரிலாம் விடாதீங்க. ஒரே அளவு எல்லா தட்டுலயும் ஈவனா இருக்கிற மாரி விட்டா தான், வேகும்போது ஒரே ஸ்பீடுலயும், ஒரே மாதிரி சாஃப்ட்டாவும் வெந்து வரும். ஒரு தட்டுக்கு மேல இன்னொரு தட்டு வைக்கும்போது, அந்த ஸ்டீம் வந்து போற மாதிரி கேப் விட்டு விட்டு, தட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி வைங்க. என்கிட்ட வந்து 24 இட்லி இருக்கிறதுக்கான தட்டு நான் வச்சிருக்கேன். அதாவது 6 தட்டு. பெரிய குக்கர் 10 லிட்டர் குக்கர்ல வந்து நம்ம ஒரே தடவ வச்சுட்டு, இத வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 12 நிமிஷம் வந்து இட்லி வேகறதுக்கு, அந்த 12 நிமிஷத்துல வந்து வேகறதுக்குள்ள நம்ம சைட்ல தேங்காய் சட்னியோ, இல்லன்னா ஏதாவது ஒரு சட்னியோ கூட நம்ம ஃபாஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். எங்க வீட்ல எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவோம். நம்ம வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 கைப்பிடி தேங்காய் வந்து பொடியா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவே கிடைச்சது. அதனால ஃப்ரோசன் தேங்காய் எடுக்கல. இப்போ வந்து அதுக்கேத்த அளவு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துறலாம். பொட்டுக்கடலை ஒரு சிலர் கூட குறைய சேர்ப்பாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரேஷியோல சேர்த்துருக்கேன். அப்ராக்ஸிமேட்டா சொல்லப்போனா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் உப்பு. உப்போட அளவ பார்த்து சேர்த்துக்கோங்க. சில உப்பு வந்து ரொம்ப அதிக உப்பு தன்மையோட இருக்கும். அதனால அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமா புளி. புளிய ஊற வச்சும் கரைச்சு எடுத்துக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி ஒரு தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த புளியோட ஒரு குட்டி துண்டையும் எடுத்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஜார்ல போட்டு நம்ம ஃபாஸ்ட்டா அடிச்சிடலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டம்ளர் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு எப்பயுமே அரைக்கும்போது முதல்ல ட்ரையா ஒரு தடவ அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அரைச்சா கொஞ்சம் கூட கிரானுவல்ஸ் இல்லாம நல்லா ஃபைனான பேஸ்ட் கிடைக்கும். சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா தாளிச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு. அதுவும் இல்லாம பெருங்காயத்தூள் இதோடயே சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து சட்னியிலேயே போட்டு அரைச்சுருவாங்க. நம்ம தாளிக்கிறதுல வந்து பெருங்காயத்தூள சேர்க்கும்போது, அதோட வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நம்ம தாளிக்கிறதுல வந்து பெருங்காயத்தூள சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற காஞ்ச கருவேப்பிலையும் அதோட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரவுன்ல வந்ததுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியில இத வந்து அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வாசனைக்கு வேணும்னா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவ வந்து சின்ன பீஸா கிள்ளி, இதில தாளிக்கிறதுலயே போட்டுட்டும் கூட நம்ம அத சேர்த்துக்கலாம்.
இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. இட்லியும் வெந்துருச்சு. சட்னி, சாம்பார் இல்ல அப்படின்னா இட்லிக்கு பெருமையே இல்ல. அதனால நம்ம பண்ற சட்னியோட தன்மை, காரம் அது எல்லாமே ரொம்ப கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இட்லி சம்மந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க தாராளமா கேட்கலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்றேன். நான் சொன்ன இந்த டிப்ஸு ஃபர்ஸ்ட் டைம் இட்லி செய்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்கள மாதிரி உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. நன்றி.